முன்னாடியே ஒரு வீடியோல கேட்டேன், அலிசா அப்துல்லா, மதுவதந்தி இவங்க இந்த ஹிந்தி படிச்சா என்ன பெனிஃபிட்னு சொன்னப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இவங்க எல்லாம் பிஜேபியில சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆகுறாங்களா இல்ல சேர்றதுக்கு முன்னாடியே பைத்தியமா தான் இருக்காங்களா அப்படி. இதே மாதிரி இந்த பழைய பேஷண்ட் தற்கூரி கஸ்தூரி இந்த 3 லாங்குவேஜ் மேட்டர்ல நம்மள்ட்ட வந்து சிக்கி அது தற்கூரித்தனமா என்ன பேசி வச்சிருக்குன்னு முதல்ல பாத்துருங்க, அதுக்கப்புறம் போட்டு அடிப்போம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கட்டாய படமா ஆக்கி இருக்காங்க. அது அதுக்கு நம்ம சொல்லலாமா? நான் என்ன கம்ப்யூட்டர் இன்ஜினியரா போறேன், நான் டாக்டரா போறேன், எனக்கு எதுக்கு கம்ப்யூட்டர் கேட்கலாம்? இப்ப தெரிஞ்சிருக்குமே இவங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு. இந்த தற்கூரியலுக்கு முதல்ல நாலேஜுக்கும் லாங்குவேஜுக்குமே வித்தியாசம் தெரியல. ஒரு லாங்குவேஜ் நான் எதுக்கு கட்டாயமா படிக்கணும்னு நான் கேள்வி கேட்டா, அப்ப நான் எதுக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கணும், எதுக்கு கட்டாயப்படுத்துறீங்க, நான் என்ன இந்த வேலைக்கா போக போறேன்னு தற்கூரி கேள்வி கேட்குது. நான் தாண்டி முக்கியமா ஒன்னு சொன்னிச்சு பாருங்க, அதே ஹைலைட். என்ன கேட்டா கணக்கே எதுக்கு? அதாவது ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியவே ஒரு கட்சியா வச்சுக்கிட்டு இவங்க நாட்டுக்குள்ளேயும் வந்துகிட்டு இருக்கிற பைத்தியக்கார பையில பூரா செலக்ட் பண்ணி, நீ இங்கிட்டு போய் ஹிந்தி தெரிஞ்சா பாலியல் வன்கொடுமை பண்றவன் தப்பிக்கலாம் சொல்ல, நீ இங்கிட்டு போய் ஹிந்தி தெரிஞ்சா பானிபூரி வாங்கிக்கலாம், நீ கொஞ்சம் வித்தியாசமா போய் நான் எதுக்கு மேக்ஸ் படிக்கணும், நான் எதுக்கு சயின்ஸ் படிக்கணும்னு கேள்வி. அதெல்லாம் இங்க உள்ள சில தற்கூரி சங்கிய என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இப்படியே நம்ம கட்சியான பைத்தியக்கார ஆஸ்பத்திரியை டெவலப் பண்ணிடலாம். என்ன இப்படி நாருது? அப்படி மிக்ஸ் பண்ணி எறிஞ்சாலும் வலிச்சு வாயில போட்டு போயிருவாங்க.